அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? திருமணம் செய்து கொண்டால் ஆன்மீக வாழ்க்கை வாழ முடியாதா என்ன? எல்லாம் மனத்தை பொறுத்ததே அல்லவா? குருதேவர் என்னை திருமணம் செய்து கொண்டு வாழவில்லையா? திருமணம் செய்து கொள்ளாமல் மடத்தில் வாழ நினைக்கிறான். ஒருவேளை சிரமப்படாமல் வாழலாம் என நினைக்கிறானோ என்னவோ. சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தும் இறைவனை விடாமல் பற்றியிருப்பவர்கள் கட்டாயமாக அவரை பெறுவார்கள். பாரம்மா, மிகவும் உயர்ந்த ஆன்மீக நிலையில் உள்ளவர்கள் மட்டுமே துறவிகளாகி எல்லா தலைகளிலிருந்தும் விடுபட முடியும். சிலர் உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கென்றே பிறக்கிறார்கள். இன்பங்களையெல்லாம் அனுபவித்து தீர்த்து விடுவதுதான் நல்லதென்று நான் சொல்கிறேன். திருமணம் செய்து கொள், எல்லாவற்றையும் அனுபவித்து தீர்த்துக்கொள். இல்லாவிட்டால் எங்கிருந்து என்ன ஆசை வந்து முளைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள், குருதேவர் எப்போது ஒருவனை பிடித்து கொள்கிறாரோ அப்போது அவனுக்கு வீழ்ச்சி என்பதே கிடையாது. எம்பெருமானே, இவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இவர்கள் உங்களை உயிரினும் மேலாக நேசிக்கிறார்கள். எவ்வளவோ சிரமப்பட்டு உங்களை நாடி வந்திருக்கிறார்கள் என்று அன்னை பிரார்த்தித்தார். யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். நீ எதை சரியென்று நினைக்கிறாயோ அதை கடவுளை நினைத்தபடி செய். மக்களை வெறும் புழுக்களாக நினை என்பார் குருதேவர். அதாவது அவர்களின் அலட்சிய வார்த்தைகளை பொருட்படுத்தாதே. எப்போதும் குருதேவரின் அமுத மொழிகளை நினைவில் கொள். மனம் தானாக அமைதியடைவதை காண்பாய். என்னை தவிர வேறொரு அம்மா இருக்கிறாளா என்ன? எல்லா பெண்களிலும் நானே இருக்கிறேன். எல்லா அன்னையரிலும் இருப்பது நானே. யார் எங்கிருந்தாலும் சரி, அனைவரும் என் பிள்ளைகளே. இது அறுதி சத்தியம். அம்மா என்று அழைத்து கொண்டு என்னிடம் வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் என் பிள்ளைகளே.